சினிமா நடிகைகள், சின்னத்திரை நடிகைகள் எப்பவுமே கிளாமர் வெளிச்சத்திலே இருப்பாங்க. மிகப்பெரிய மரணங்கள் நடந்திருக்கு. சித்ரா மரணமும் அதுதான். எப்படின்னா, நீங்கள் கணவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். திருமணத்திற்கு முன்பே இந்த ஃபோனை யாரோட பேசுகிற, நீ உனக்கு யாரோட தொடர்பு, இப்போ நீ எங்கே யாரை போய் சந்திச்சுட்டு வர்ற, இப்படியெல்லாம். இது அந்த பொண்ணுனால திருமணத்திற்கு முன்பே நம்ம ஏமாற்றப்பட்டோம், திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையே நரகமாக போயிடும். இதை பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்கொலை செய்துட்டாங்க. இதுதான் நடந்தது. காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை தான் இதை முடிவு பண்ணணும். நீங்கள் காவல்துறைக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது. சினிமாக்காரன் பூரா நேரடியாக அடுத்த போன உதயநிதிக்கு போட்டுருவான். திரைக்குள்ளத்தில் கெட்ட பழக்கம் இருக்குது. சின்னத்திரை சித்ராவுடைய இயற்கை மரணமா செயற்கை மரணமா, இது ஒரு முடிவுக்கு வராமலே முற்று பெற்று விட்டது. முடிஞ்சு போச்சு அந்த கேஸ். இல்லை சார், பெண்கள் எப்பவுமே ஆண்கள் மாதிரி இருக்கணும் மனநிலையில். பெண்களாக இருக்கக்கூடாது. நயன்தாராவுக்கு 2 குழந்தை டெஸ்ட் பேபி பிறக்குது. ஒரு பெண் 1 வருட காலம் தாய்மை அடைவதற்கு தகுதியே இல்லைன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சட்ட விதி. இதெல்லாம் கடைபிடிக்காமல் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, வாடகை தாய் குழந்தை பெற்றாச்சு. குழந்தை பிறந்த பிறகு இந்த சட்ட சிக்கல் வருது. உடனே ஆளுங்கட்சி கை கொடுக்குது, உடனே ஒரு சர்டிஃபிகேட் தயார் பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதை இங்கே தெருவில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் 40 சட்ட புலிகள் போயிருப்பான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் சின்ன திரையில் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு சார். இது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்ரா அவங்களோட கொலை வழக்கு, அது அவங்க எவ்வளோ நல்லா பாப்புலர் ஆகிட்டு வந்தாங்க, சடனாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான கேஸ் நிதி வரும்போது அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துடுச்சு சார். இது என்ன, எப்படி சார் இதில் என்ன நடந்ததுன்னா, சின்னத்திரை சித்ராவும் அவருடைய காதலரும் ஒருவர் திருமணம் பண்ண நீண்ட நாளாக அவர் 2 பேரும் 2 குடும்பம் பேசி முடிவுக்கு திருமணம் நாளும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் இதில் இந்த சினிமா நடிகைகள், சின்னத்திரை நடிகைகள் எப்பவுமே கிளாமர் வெளிச்சத்திலே இருப்பாங்க. அதில் மிகப்பெரிய பல மரணங்கள் நடந்திருக்கு. ஷோபா மரணம்லாம் அப்படி தான், சிலுக்கு மரணம்லாம் அப்படி தான், பல பேருடைய மரணங்கள் நடந்திருக்கு. இப்போது சித்ரா மரணமும் அதுதான். எப்படின்னா, நீங்கள் கணவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். திருமணத்திற்கு முன்பே இந்த ஃபோனை யாரோட பேசுகிற, நீ உனக்கு யாரோட தொடர்பு, இப்போ நீ யாரை போய் சந்திச்சுட்டு வர்ற, இப்படியெல்லாம். இது அந்த பொண்ணுனால் திருமணத்திற்கு முன்பே நம்ம ஏமாற்றப்பட்டோம், திருமணத்திற்கு பின்பு வாழ்க்கையே நரகமாக போயிடும். இதை பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள், இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தற்கொலை செய்துட்டாங்க. இதுதான் நடந்தது. கொலை செய்ததாக சொல்கிறாங்க, எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம். அப்போ இது எவிடன்ஸ் இல்லை. காவல்துறையை பொறுத்தவரை காவல்துறை தான் இதை முடிவு பண்ணணும். நீங்கள் காவல்துறைக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது. சினிமாக்காரன் பூரா நேரடியாக அடுத்த போன உதயநிதிக்கு போட்டுருவான். ஏடிஎம்கே வந்தால் சசிகலாவுக்கு போட்டுருவான். திரைக்குள்ளத்தில் கெட்ட பழக்கம் இருக்குது. உண்மைக்கோ நேர்மைக்கோ எந்த விதமான மரியாதையும் இல்லை. எல்லோரும் நேரடியாக ஆளுங்கட்சியோட தொடர்பில் இருப்பான். எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் சரி, எந்த தப்பு நடந்தாலும் சரி, 2வது ஃபோனில் எல்லாம் மறைச்சிடுவான். இதுதான். நீங்கள் நயன்தாராவுக்கு 2 குழந்தை டெஸ்ட் பேபி பிறக்குது. ஒரு பெண் 1 வருட காலம் தாய்மை அடைவதற்கு தகுதியே இல்லைன்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சட்ட விதி. இதெல்லாம் கடைபிடிக்காமல் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, வாடகை தாய் குழந்தை பெற்றாச்சு. குழந்தை பிறந்த பிறகு இந்த சட்ட சிக்கல் வருது. உடனே ஆளுங்கட்சி கை கொடுக்குது, உடனே ஒரு சர்டிஃபிகேட் தயார் பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதை
இங்கே தெருவில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் 40 சட்ட புலிகள் போயிருப்பான், 40 அரசு இயந்திரங்கள் போயிருக்கோம், 40 சீருடை பணியாளர் போயிருப்பான், எல்லாம் போய் அந்த அம்மா யாரும் ஜெயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் உச்சபட்ச நட்சத்திரம் லேடி சூப்பர் ஸ்டார் நயனுக்கு பக்கத்தில் எந்த 10ம் போக முடியல. இதுதான் அப்போது சின்னத்திரை சித்ராவினுடைய அது இயற்கை மரணமா செயற்கை மரணமா, இது ஒரு முடிவுக்கு வராமலே முற்று பெற்று விட்டது. முடிஞ்சு போச்சு அந்த கேஸ் இல்லை சார். அது உண்மையாகவே, ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த ஒரு நடிகை, பயங்கர ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஷார்ட் பீரியடில். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சோகம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. பெண்கள் எப்பவுமே ஆண்கள் மாதிரி இருக்கணும் மனநிலையில், பெண்களாக இருக்கக்கூடாது. அதனால் வீட்டில் பெண்களை ஆண்களைப் போல தைரியமாக வளர்த்தணும். இது யார் வளர்த்துவான்னா, பஞ்சாபி வளர்த்துவான், மலையாளி வளர்த்துவான், ஈழத்தமிழன் வளர்த்துவான். எப்படி ஆண்கள் மாதிரி நீங்கள் ஓன்னு அழுகிறதெல்லாம் இருக்காது. அதாவது சமூகத்தை முதல்ல எதிர்கொள்ள கற்றுக்கணும். சமூகம் கரடு முரடானது, சமூகம் மென்மையானது அல்ல, சமூகம் மிக மிக கரடு முரடானது. கல், மண், முச்செடி, பாம்பு, பள்ளி எல்லாம் உள்ளதா. இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு பெண்கள் மென்மையாக இருந்தால் தற்கொலை தான் இப்படி சாகணும். இந்திரா காந்தி இப்படி நம்ம ஸ்டீல் லேடி, ஜெயலலிதா இப்படி ஆளுமை. நீங்கள் ஜான்சி ராணியை பார்த்ததில்ல, வீரமங்கை வேலு நாச்சியாரை பார்த்ததில்ல, இந்திரா காந்தியை பார்த்துருக்கோம். கிராப் வெட்டிட்டு அந்த அம்மா இப்படி சுண்டுற நேரத்துக்குள்ளே பாகிஸ்தானை உடைச்சி 2 பாகிஸ்தான் ஆகிச்சு, ஒரு பங்களாதேஷ் ஆகிச்சு. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் இலங்கையில் பிரபாரன் அதிபராக இருப்பார். ஸ்டீல் லேடி தான். நீங்கள் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு சண்டை, அமெரிக்கா கப்பல் படை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வருது. 7வது கப்பல் படை, ரஷ்ய கப்பல் படை இந்து கடலுக்கு வந்துருச்சு. இந்து கடலுக்கு 7வது ரஷ்யா கப்பல் படை வந்துருச்சு. அமெரிக்க கப்பல் படை அப்படியே ரிவர்ஸ்லேயே போயிடுச்சு. இதுதான் இந்திரா காந்தி. ஜெயலலிதாவை ஜெயிலில் முடிச்சு போட்டார் கருணாநிதி. என்னென்னமோ பண்ணார், அடித்து உதைச்சி, துரைமுருகனெல்லாம் அவர் இருக்கிற பாடிக்கு ஜெயலலிதா குத்தி என்னமோ அந்த அம்மா வந்தால் மறுபடியும் முதலமைச்சராக வரும் அந்த சீட்டுக்கு சொல்லிச்சா இல்லையா? திருப்பி என்னாச்சு? அதே சீட்டுக்கு வந்து அந்த அம்மா வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற கஜ பஜாதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணா, நீட்டி விழுந்துட்டான். அந்த அம்மா சொல்லும்போது தான் குச்சி வச்சு அடிக்கும், அப்போ தான் எந்திரிக்கணும். நடந்ததா இல்லையா? நடந்தது. அவ்வளோ பயலம், பெரிய பெரிய சாதி, பெரிய பெரிய பண்ணையார், பெரிய பெரிய மீசை, தோளை அகன்ற தோல் உடையவன், 58 இன்ச்சு மார்பு உடையவன் எல்லாம் அங்கே கிடந்தா படுத்து. ஜெயலலிதா முன்னாடி பல்ட்டி அடி குரங்கு குட்டி அடிப்பானல்ல, அந்த மாதிரி செஞ்சுதான் இல்லையா அந்த அம்மா? இத்தனைக்கும் அந்த அம்மாவை நீங்கள் என்னென்னமோ சொன்னான், எதுவும் பழிக்கலை, மக்கள் ஏற்றுக்கொண்டான். பெண்கள் அதான் ரோல் மாடல். இந்திரா காந்தியை போல இருக்கணும், தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவை போல இருக்கணும். ஜெயலலிதாவுடைய பல விமர்சனங்கள் நமக்கு ஏற்புடையதல்ல, இருந்தாலும் அந்த அட்மின் இங்கேருந்து 98 டெல்லி போகுது, இந்தியாவில் பெரிய ஆட்சி நடக்குது, வாஜ்பாய் ஆட்சி. அங்கேருந்து கிளம்பி வரும்போது வாஜ்பாய் ஆட்சியே காணோம். ஏர்போர்ட்டில் சொல்லுது, தண்டனை கொடுத்து விட்டேன். ஒரு முதலமைச்சர் பிரதமருக்கு தண்டனையா? இந்திய ஆட்சியே கவுந்து போச்சு, வாஜ்பாய் ஆட்சியை 7.5 ஆகி போச்சு. அப்போ வாஜ்பாய்க்கு தண்டனை கொடுத்து விட்டேன் இந்த அம்மா சொல்லுது. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நம்ம வீரமங்கை வேலு நாச்சியாரை பார்த்ததே இல்லை, ஜான்சி ராணியை பார்த்ததே இல்லை. இங்கே பார்த்தோமா இல்லையா ஜெயலலிதாவை? அப்போது பெண்கள் ரோல் மாடலாக இப்படி தான் இருக்கணும், எதிர்த்து போராடணும். தற்கொலை என்பது நீங்கள் இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவனுடைய மனநிலை. அதனால் பெண்கள் எப்படி இருக்கணும், தைரியமாக இருக்கணும். சிவகுமார் அவர்கள் ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும். இல்லை அவங்க மேலேயோ, இல்லை சூர்யா அவர்கள் மேலேயோ, கார்த்தி அவர்கள் மேலேயோ எந்த மாதிரியான ஒரு கிசுகிசுப்போ நம்ம பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்போது கங்குவா ரிலீஸ் வரப்போகுது. இப்போ அது நடுவில் ஜோதிகா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் போனது, அதுவும் மும்பையில், அது எந்த அளவுக்கு பேசப்படுது, நீங்களே கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம் வச்சுருக்கீங்க சார். இதனால் படம் வரப்போகுது, இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது, இதுவே ஒரு படத்துக்கான
அவருக்கான ப்ரமோஷன், ஏன் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டிக்க கூடாதா, அவர் எப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, ஊருக்கு தான் உபதேசமாக பலதரப்பட்ட விமர்சனங்கள் இன்னுமே ஓடிட்டு தான் சார் இருக்கு. ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு விஷயம்? இல்லை அது சரி, ஒரு நடிகை அவங்க வந்து ரோல் மாடலாக இருக்கணும், அதையும் தாண்டி அவங்க இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது தவறு தான், அது யாருமே என்கரேஜ் பண்ணல. ஆனால் அவங்க நடிகையாக தானே சார் பார்க்கப்படுவாங்க எப்படி இருந்தாலும். அப்படி போடுறது வந்து தப்பு கருத்துன்னு சொல்கிறதுக்கு விமர்சனங்கள் நம்ம யாருன்ற மாதிரி இப்போ பார்க்கப்படுது இல்லை சார்? அது எந்த அளவுக்கு சார் அது உண்மை? இல்லை, ஜோதிகாவை பொறுத்தவரை அந்த அம்மா சிவகுமார் குடும்பத்திற்கு கடுகளவும் குறைவில்லாத மருமக தான். ஏன்னா இந்த அம்மா ஒரு தஞ்சாவூர் போது ஒரு ஷூட்டிங் போன பிறகு மருத்துவமனையை பார்க்குது. மருத்துவமனையில் நாய் படுத்து கிடக்கு, கர்ப்பிணி பெண்ணு அங்கே படுத்து கிடக்கிறான். தஞ்சை மருத்துவமனை இவ்வளவு அவலமாக இருக்கும்போது இந்த ராஜராஜ கோயில் நமக்கு பெருமை தேவையான அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லிச்சு, பத்திக்குச்சு. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க பற்றிக்குச்சு. உண்மையான நியாயமான கோபம் அது, அந்த அம்மாவுடைய கோபம். நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மும்பையில் அவங்க அப்பா ஒரு பெரிய தயாரிப்பாளர், வசதி படைத்த குடும்பத்திலேருந்து அந்த அம்மா வருது. வந்த பிறகும் மேட்டுக்குடி மனநிலை இல்லாமல் அந்த அம்மா அந்த மருத்துவமனை பார்த்தோம் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ராஜராஜ சோழன் பெருமையை நமக்கு முக்கியம் இல்லை, இந்த நாய் படுத்து கிடக்க, கர்ப்பிணி பெண் பக்கத்தில் படுத்து கிடக்கா, இதை நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அந்த ஃபிலிம்பேர் சினிமா நிகழ்ச்சியில் நீங்கள் புடவையை போத்திட்டு போனால் இந்த அம்மா ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு முடிவு பண்ணிடுவோம். சினிமாங்கிறது என்ன, கிளாமர் தானே. நீங்கள் சினிமாவில் பார்க்குறத விட அவங்கள பற்றி கிசி எதை வருதான்னு தான் ரசிகன் நோண்டுறான். அப்படி பழக்கமாகி போச்சு. அப்போது அந்த அம்மா அந்த ஃபிலிம்பேர் விருதில் அந்த உடை அணிந்து கொண்டு போனது அவங்களுக்கு விருப்பமான விஷயம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது யார் கவலைப்படணும்னா சூர்யா கவலைப்படணும், இல்லை சூர்யாவுடைய 2 குழந்தைங்க கவலைப்படணும். அதே அவங்களே அதை பற்றி கவலைப்படலை. ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா மேலே ஏதாவது கிசு ஏதாவது வந்திருக்கா ஒன்று அவங்க அக்கா நக்மா பல கிசு வந்திருக்கு, பல விமர்சனம் வந்திருக்கு, சொல்ல முடியாத விமர்சனம்லாம் இருக்குது. யார் மேலே? நக்மா மேலே. ஆமாம். அப்போது ஜோதிகா மேலே அது போன்ற எந்த விமர்சனமும் இல்லை. சிவகுமார் குடும்பத்துக்கு அடக்கமான மாட்டுப்பொன் ஜோதிகா. அதில் அந்த அம்மா 2 குழந்தைகளும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு தான் மும்பை போகுது. ஏன் மும்பை போனால் அந்த குழந்தைக்கு படிப்பு எதிர்காலம் அப்படியே விரும்புத போகுது. பல கோடி ரூபாய் இருக்குது, பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையை மிக எளிதாக எடுத்துக்கொள்வது தான் விரும்புவாங்களே தவிர கட்டுப்பாடாக நீங்கள் சென்னை டி நகர் வீட்டிலே இருக்கணுங்கிறதெல்லாம் அவர்களுக்கு பெரிய நிர்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் இல்லை. இப்போது திரை விமர்சனம் என்பது திரைக்கலைஞர்களை சுற்றி விமர்சனம் பண்ணுவது தான் திரை விமர்சனம். இதே தான் ஸ்டைலு. யார் காலத்துலேருந்து வருது? வாலா, அதாவது எம்ஜி வல்லபன் காலத்தில், ஃபிலிமாலயா காலத்திலிருந்து நீங்கள் கொலை செய்யப்பட்ட இந்த சினிமா பேர் மறந்து போச்சு. அதாவது ஆரம்ப காலத்தில் இவரெல்லாம் ஜெயிலில் இருந்தார், NS கிருஷ்ணன்லாம் ஜெயிலில் இருந்தார். ஜோதிகா உடைய ஃபிலிம்பேர் விருதில் அந்த அம்மா உடையை பற்றி நவீன காலத்தில் விமர்சிக்கிற இந்த விமர்சனத்திற்கு முன்பு நீங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு லட்சுமிகாந்தன் என்ற ஒரு சினிமா விமர்சகர், பத்திரிகையாளர், அந்த காலத்தில் அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, அப்போலாம் சாணி கலர் தான் வரும், கலர் கூட வராது. ஆனால் ஒட்டுமொத்த திரை உலகமே லட்சுமிகாந்தனை பார்த்தா நடுங்கும். அவ்வளோ பெரிய ஜாம்பவான். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் NS கிருஷ்ணன் உட்பட, பாகவதர் உட்பட அத்தனை பேர் ஜெயிலில் போய் அவங்க சேப்டரே முடிஞ்சு போச்சு. அப்போது சினிமாவை பொறுத்தவரை அவன் திரையில் பார்ப்பதை விட திரை மறைவில் பார்ப்பதான் விரும்புகிறான். திரையில் பார்ப்பதை விட பர்சனல் லைஃப். அப்போது ஜோதிகா மீது அதே பிரச்சனை தான்.
ஜோதிகாவுக்கு எதாவது கிசு இருக்குமா? ஏன்னா கிசு இல்லாதவர்கள் மீது கிசுகிசை தெரிந்து கொள்வதா ரசிகன் விரும்புகிறான். இதுதான் இப்போ ஜோதிகா மீது எந்த கிசுகிசும் இல்லை. எந்த பத்திரிகையாளர் சிவகுமார் உண்மையாகவே வந்து தன்னுடைய தாய் தந்தை திருமணம் செய்த ஒரு கிராமத்து பண்ணையார் குடும்பத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் நினச்சிருந்தா பெரிய பெரிய நடிகைகளாக இருந்தாங்க, உச்ச நடிகைகள். அந்த காலத்தில் பிளைமவுத்து, காண்டஸா, இப்படி பல கார் வச்சிருந்த நடிகைகள்லாம் சிவகுமாருடைய நேர்மைக்காக விரும்பினாங்க. அவர் கிராமத்தில் அப்பா அம்மா சினிமா வாடகையே இல்லாமல் கல்யாணம் பண்ணார். அதே போல் தான் யாருக்கு சூர்யாவுக்கும் திருமணம் பண்ணணும் விரும்பினார். அவர் ஜோதிகாவை அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரண தேவின்ட்டார். அவர் விருப்பத்தை விட்டார். ஆனால் இரண்டாவது மகன் கார்த்திக்கு அதே போல் சொந்த பந்தத்தில் பார்த்து சாதி சனத்தில், கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவான், சாதி சனத்தில் சேர்த்துறியான்னு, அதே போல் கட்டி வச்சு. அதனால் சிவகுமார் குடும்பம் எந்த கிசுகிசுலையும் இல்லை. எல்லாரும் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். எல்லா விஷயங்களும் ரொம்ப நன்றி, வணக்கம்.